பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது மத்தி மீனோட பீரை இல்லை பொரியல்னு சொல்லலாம். இது செய்து வச்சுருக்கிறேன். இதோட ரெசிபி எப்படின்னு நான் இப்போ காணிக்கிறேன். வாங்க பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ரஹ்மிஸ் கிச்சன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மத்தி மீனில் பீரை செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னா, ஒரு கப்பு தேங்காய், கொஞ்சம் மஞ்சத்தூள், ஒரு 10-25 சின்ன வெங்காயம், 5 பச்சை மிளகு, 2-3 பீஸு இஞ்சி, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 10 பூண்டு. இதெல்லாம் நம்ம மிக்சியில் போட்டு சதைச்சிக்கணும். நல்லா தட்டி எடுத்துக்கணும். அது மாதிரி செய்யணும். அப்புறம் ஒரு 3 பீஸு புளி ஊற வச்சுருக்கிறேன், குடம்புளி. அது கொஞ்சம் தண்ணியில் ஊற வைக்கணும். இவ்வளோ தான் தண்ணி யூஸ் பண்ணணும். 1/2 kg மத்தி மீன் வாங்கியிருக்கிறேன். இந்த மாதிரி மத்தி மீன், பொடி மீன் கிடைக்கும்போது இந்த மாதிரி பீரை பண்ணால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். உங்களுக்கு தெரியும் மத்தி எவ்வளோ நல்லது உடம்புக்குன்னு. இதே போல் நீங்கள் நத்தோலி மீன்லேயும் கூட இந்த மாதிரி டிஷ் பண்ணலாம். வாங்க ஃபஸ்ட் இதெல்லாம் சதைச்சிட்டு எப்படி பண்ணுறதுன்னு காணிக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா நம்ம சதைச்சிட்டோம். தேங்காய் எல்லாம் இந்த இன்க்ரீடியண்ட் எல்லாம் போட்டு சதைச்சாச்சு. இது நம்ம நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்ச மத்தி மீனில் இது போட்டுக்கணும். அப்புறம் நம்ம இந்த புளி தண்ணி ஊற்றி வச்சுருக்குறோம் இல்லைங்களா, ஒரு கால் டம்ளர் தான் ஊற்றணும் புளி தண்ணி. 3 புளி கூட ஊற்றிட்டு தேவையான உப்பு போட்டுக்கோங்க. உப்பும் போட்டுட்டு ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றி நல்லா இது நம்ம கை போட்டு நல்லா இலக்கி அடுப்பில் வச்சிடலாம். ஒரு ஸ்பூன் அவ்வளோ தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இது நல்லா கை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இது இப்படி போட்டு மிக்ஸ் பண்ணும்போதே அந்த தேங்காய் கருவேப்பிலை எல்லாம் போட்டிருக்கறனால சூப்பர் ஸ்மெல் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ட்ரை பண்ணணும் வீட்டில், ரொம்ப எம்மியானது. இது இப்போ நம்ம அடுப்பில் வச்சு ஒரு வேவிச்சுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது ஸ்டவ்வில் வச்சுட்டு நம்ம இது மூடி க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஆனவருக்கு திறந்து பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பாருங்கள் எப்படி கொதிக்குது. இதில் கொஞ்சம் தண்ணி வந்திருக்குது. இந்த தண்ணி வற்றணும். தண்ணி மீனுக்கு அவ்வளோ அதிக வேவில்லை, வெந்துடும். இந்த தண்ணி வத்துறக்குள்ளே வெந்துடும். கொஞ்சம் தண்ணி வத்துற மட்டும் இது திறந்து வச்சு வேவிக்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சமாக தண்ணி இருக்குது. இது இப்போ திறந்து வச்சு வேவிச்சோம்னா வத்திடும். ரொம்ப அருமையாக இருக்குது, சூப்பராக இருக்குது ஸ்மெல்லு. இன்னும் கொஞ்சம் நேரம் வத்துட்டோம். அதுக்கு பிறகு நம்ம டேஸ்ட் பார்க்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த தண்ணியெல்லாம் அப்படியே இஞ்சிக்கும், ஒன்றும் தொந்தரவு இல்லை. நல்லா வெந்துருச்சு. மீனுக்கு வேவ் அதிகம் ஒன்றும் இல்லை இல்லைங்க. பாருங்க, நல்லா வெந்திருக்கு மீனெல்லாம். நம்ம இதில் உப்பு கொஞ்சம் பார்த்துக்கலாம் எப்படி இருக்குதுன்னு. சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். உப்பு, புளி, காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குது. ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போ இது நம்ம வைக்கலாம். ஒரு ஸ்பூனு பச்சை தேங்காய் ஊற்றிட்டு ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்க. எம்மியான ரெசிபி இது. ரைஸ் கூட நல்லா சாப்பிட்லாம், சைடில் வச்சு சாப்பிட்லாம், இல்லாட்டி அது கூட பிசைஞ்சு கூட சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டி. இது ரொம்ப சின்ன மத்தி. இது பெரிய மத்தியில், சின்ன மத்தியில் தான் இந்த மாதிரி பீரை பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ரஹ்மிஸ் கிச்சன். மீண்டும் அதர் வீடியோவுடன் உங்களை சந்திப்போம். தேங்க்யூ, பாய். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், டிஷ் அவுட் பண்ணியிருக்கோம். இவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. டேஸ்ட்டும் அதே மாதிரி சூப்பராக இருக்குது.